பக்த கோயிலுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த கோயில் 122 வருஷமாக மேலே பழமையான கோயிலுங்க. இந்த கோயில் வந்து திருப்பதி திருமலை கோயிலேருந்து திருப்பதி கூட வரும்போது இந்த கோயில் பிரிட்ஜு கிட்ட நின்றுட்டு தான் கோயில் இந்த திருப்பதி கூட போகும். இந்த கோயில் வந்து சொன்னாவே எல்லா பக்தர்களுக்கும் தெரியுது. திருப்பதி கூட வந்து இது யானகவுனியில் இந்த பெருமாள் கோயில் இருக்குது சொன்னாலே திருப்பதி கூட வந்து நாங்கள் போவோம்மா அந்த கோயில் தானே அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்தலம் வந்து திருமண பரிகார ஸ்தலம். இந்த கல்யாணம் ஆகாதவங்க, திருமண தோஷம் இருக்கிறது, திருமண தடை இருக்கிறவங்க எல்லாருமே பெருமாளுக்கு வந்து நல்லா சேவிச்சுட்டு திருமணத்தை 2க்கு மாலை எடுத்துகிட்டு வந்து சுவாமி கழுத்தில் போட்டு உங்கள் பேர்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு 11 தடவை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 3 மாதத்துலேயே கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் எதை வேண்டிக்கிறீங்களோ அதை சுவாமிக்கு செஞ்சுட்டு போகலாம். இது வந்து பரம்பரையாக வந்துட்டுருக்கு. பக்தர்கள் வந்து எதை வேண்டிக்கிட்டாலும் சுவாமி உடனே நிறைவேற்றி கொடுத்துடுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கோயிலுக்கு 50 வருஷமாக வரோம், இந்த கோயிலை வந்து சேவிச்சுட்டு போகிறோம், சனிக்கிழமைலாம் இந்த சுவாமியை நாங்கள் தரிசனம் பண்ணாமல் போனதே கிடையாது, இவரை பார்க்கலன்னா எங்களால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. பழைய ஆட்கள்லாம் இது நிறைய பேர் வராங்க. இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்துட்டும் இருக்காங்க, சுவாமி சேவிக்க வராங்க. இந்த கோயில் வந்து இப்போ கடைசியாக ஒரு 96 கும்பாபிஷேகம் ஆச்சு. இப்போது பண்ணியிருக்கோம். இது வந்து எங்கள் ஆஃபீஸில் இந்து அறநிலையத்துறை ஆஃபீஸில் தான் இந்த கோயில் இப்போ கண்ட்ரோல் இருந்தாலும் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுத்து நல்ல முறையில் கும்பாபிஷேகம் இப்போ நடத்திட்டு இருக்கோம். அனைத்து பக்த கோடிகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லோரும் வந்து பெருமாள் நல்லா சேவித்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த 48வது நாள் மண்டல அபிஷேகம் நடந்து முடிகிறச்ச கல்யாண உற்சவம் இருக்குது, திருவீதி பரப்பாடுலாம் இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும், பெருமாளுடைய அருளை பெற்றுக்கணும்னு நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க.